முண்டமா உருண்டதாலே முண்ட சுவாமி என்று சொல்லி பேர் கொடுத்த பகவானோ மாயாண்டி சுடலையத்தான் மாதவன பார்வதியா என் மகனே மாயாண்டி கண்ணே கண்ணுரங்கு அப்பா கானகத்து மயில் உறங்கு பொன்னோ மணி உறங்கு அப்பா பூமரத்து வண்டோரங்கு ஆரீரீரீ ராரோ ராரோ சுடல நீயாரோ நானாரோ அப்போ மாயாண்டி சுடலையத்தான் அம்மா தாளாட்டும் வேளையில எந்த பெத்தவளாவது பிள்ளைய எப்படி தாளாட்டுவாளா? நீ யாரோ நான் யாரோ மாயாண்டி சுடலையை கண்டு நீ யாரோ நானாரோன்னு சொல்லிட்டமே. எப்பாவி தெய்வமே தெய்வமே தாயார் சொல்லு தலைமையில மாதா சொல் மடி மேல நம்ம உள்ள மாயாண்டி எப்படி தாளாட்டிட்டமே தாளாட்டி விட்டோமே. அப்படி என்று பார்வதியானவா பகவானுடைய இடத்துல முறையிடுவதற்காக ஓடோடி வருகிறார். பகவான் கிட்ட வாரான். அன்னைய பார்க்க என்ன கிழமை? அப்பா வெள்ளி கிழமையில சாமநடு சாமம் போல சதிசாம வேளையில ஏம சாம வேளையில இளகுழுங்க சாமம் போ சாமம் 12 மணி இருக்கும். 8 மாத்த சூழியோட 8 மாத்த சூழியோட இருந்து வேணும் வேகுதையா. 8 மாத்த சூழியோட இருந்து வேணும். எப்பான குட்டி ஐயர் மகா 8 மாத்த சூழியவா தாயாருக்கு தலைப்பிள்ளையா அவளும் தலைப்பிள்ளையா 8 மாத்த சூழியவா காப்பு களத்தலைய ஐயா கைவளையல் களத்தலைய வெள்ள ஊரணி கரையதில மாயாண்டி சுடலைக்குத்தான் 8 மாத்த சூழியோட இருந்து வேணும் வேகுதப்பா. சந்தன கட்டையில அந்த சவம் இருந்து வேகுதப்பா. என் மகனே சுடல ஐயா வெள்ள ஊரணிக்கர மாயாண்டி பிள்ளையாக இருந்த யானா பிணத்தை உண்ண முடியாது. மதலையா இருந்த யானா என் மகன மாயாண்டி மகவயிறு நிறையா அம்மாவாளு குடித்தையானா அம்மாவாளு குடித்தையா உனக்கார வயிறு நிறையாது. அம்மா பால் ஏ மாயாண்டி அப்பா மையான வந்த யானா உன்னை மழை போல வளர்த்துடுவேன். தாயான பேச்சு அம்மா எங்க கட்ட பேச்சு நெட்ட பேச்சு எங்க காட்டுவன பேச்சு அம்மா மாய பேச்சு மணி பேச்சு மங்கவன பேச்சு அம்மா மாயாண்டி அழைக்காளே வெள்ள ஊரணி கரையதில கொழுவிருக்கும் சுடல ஐயா
மாயாண்டி மறி கொழுந்த கொழுந்த மல்லிகைப்பூ வாசகமே வாசகமே உனக்கு நேரம் அது தவறுதையா சுடல ஐயா ஐயா நீ மையானோ போகணுமே ஐயா ஐயா பார்த்தா பேச்சு அம்மா அப்பா மகனே மாயாண்டி சுடல தாய்வார் குடித்தா உனக்கு தன்வயிர் நிறையுமாப்பா நிறையாது மாதாவால் குடித்தா மகனே மாயாண்டி என்ன அம்மா என்ன அம்மா உன் மக வயிறு நிறையாதுப்பா நிறையாது மகனே வெள்ள உர நிக்கிற மாயாண்டி வடக்கு வந்தியில கீழவாசல்ல இருக்காரே சுடலு ஓடியா 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 நீ பொறுத்தது போதும்பா பொங்கி எழு பொங்கி எழு மாயாண்டி நீ மையான வந்தன்னா உன்னை பேச்சியமா மழை போல வளர்த்துருவேன் எதிர்பார்த்து நிக்க வாப்பா சீக்கிரம் சுடுகாடு வந்தன்னா அம்மா உன்னை செப்பு சிலையா வளர்த்துருவேன்டா மகனே பேச்சியம்மா மையானத்துல இருந்து சுடலைய கூப்பிட்டான் கூப்பிடுதா எப்படி கூப்பிட்டான் பாருங்கோ எப்படி எப்படி அப்பா தில்லைவன கிளமதியில சுடல தில்லைவன கிளமதியில சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு சுடல கண்ணு நீ செத்தவனும் திங்கலாமே போ சுடல ஐயா உனக்கும் மையான களமதியில சுடல ராசா சுடல ராஜா மையான களமதியில சுடல ராசா சுடல ராஜா ஓடியா சுடல கண்ணு ஓடியா சுடல கண்ணு நீ மாண்டவனும் திங்கலாமே போ சுடல ஐயா கரையது ஓடியா சுடல கண்ணு அப்பா சுடுகாட்டு களமதியில சுடல ராசா ராசா ஓடியா சுடல கண்ணு சுடல கண்ணு நீ சுட்டவனும் திங்கலாமே போ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு வீணம் திண்டிடலாவா சுட்ட வீணம் திண்டிடலாவா அப்பா ஊரணிக்கிற மையானோ சுடல ராசா ராசா ஊரணிக்கிற மையானோ சுடல ராசா சுடல ராசா ஓடியா சுடல கண்ணு சுடல கண்ணு உனக்கு ஏத்த ஆலமரம் போ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு நீ மண்ட ஓட்ட உடைக்கலாமே சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு சுடல கண்ணு நீ மாப்பூச போடலாமே போ சுடல ராசா ஓடியா சுடல கண்ணு உனக்கு கொண்டையில தீப்பிடித்து சுடல ராசா ஓடியா சுடல கண்ணு சுடல கண்ணு உனக்கு கொழுந்து விட்டு எரியுதப்பா போ சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு என் மாயண்டி கொழுந்து விட்டு எரியுதையா நாம பிள்ளையாக இருந்தமானால் நம்ம பிணத்தை உண்ண முடியாது நாம மதலையாக இருந்தமானால்
இருந்தோமானா மாண்ட பிணத்தை உண்ண முடியாது முடியாது என்று ஊரணி கர சுடல ஐயா சுடல ஐயா வானத்துக்கும் பூமிக்கும் தான் பூமிக்குமா என்ன பூமிக்கும் தான் குந்தா வளர்ந்தானே மாயாண்டி பூமிக்குந்தா உனக்கும் ஊருக்கும் இசை அது துடிக்கிறதோ சுடலம் முண்ட கண்ண உருட்டுறதோ உனக்கு அறையில் ஒரு சல்லடமா உனக்கு 5 மணி வல்ல ஏ ஊரணி கர சுடலையா வடக்கு பந்தி மாயாண்டி எங்க பெரியசாமி வாசல்ல வடக்கு பந்தியில கீழே பந்தியில இருக்கும் சுடல தெய்வம் பார்த்தாரு. ஏ பார்வதி பேச்சு எம்மா அழைக்கும் போது நம்ம பிள்ளையா இருந்தா பிணத்தை உண்ண முடியாது, மதலையாக இருந்தோம் சொன்னா மாண்ட பிணத்தை உண்ண முடியாது. மையானம் போகணும், மாண்ட பிணத்தை திங்கணும். நாம சுடுகாடு போகணும், சுட்ட பிணத்தை திங்கணும் என்று பேச்சு மாவே மாயாண்டி சல்லடமும் குள்ளா என்ன புகையோட புகையாக புகையோட புகையாக ஏ போய் புகுந்தான் சுடலை ஐயா. தகத்தை அண்ணா புகையோடு புகையாக போய் புகுந்த மாயாண்டி மையான களமதியில சந்தேன கட்டையில சவம் இருந்து வேகும் போது மாயாண்டி சுடலை ஐயா வளத்தை சுத்தி இடக்கவா சுடல வலது காலம் மண்டி போட்டான். இடத்தை சுத்தி வளர்க்கவா சுடலை இடது காலம் மண்டி போட்டான். கட்டையில பிணமிரு ஐயா கட்டையில பிணமிரு மாயாண்டி கால பத்தி இழுக்க கட்டையில பிணமிருக்கு மாயாண்டி கால அப்போ மூட்டத்தில பிணமிரு மாயாண்டி சுடலத்தை முழுவனத்தை இழுக்கான். கால் மாடு வேகும் முன் அவ தலைமாட்ட பிரிப்பான். என்ன தலைமாடு வேகும் முன்ன இந்த மாயாண்டி மறி கொழுந்து கால் மாட்ட பிரிக்கான். முண்டத்தை தட்டுதார சுடலம் முனங்கால முறிக்கார பேச்சியம்மா பார்த்தா சரி பிள்ளையுடைய சொருவமானது பெத்தவளுக்கு தெரியாது. தெரியாது கையேட்டி பிடிச்சா சரிடா நீ யாருடா? யாரப்பா நீ? இதனால இதுவரைக்கும் பேச்சியம்மா காவல்ல காகம் பறக்காதடா, கருங்குருவில் ஆண்டாதப்பா, சிட்டு பறக்காது, சிறுகுருவில் ஆண்டாது. என் வாசல்ல பிணத்தை திங்க வந்திய நீ யாரு? நீ யாரு? என் அம்மா என்ன பார்த்தா யாருன்னு கேட்க அம்மா பிறந்த இடம் கைலாசம் பிச்சவள் பார்வதியா பேர் கொடுத்தார் பரமசிவம். நான் மணி விளக்கில் பிறந்த புள்ள எம்பேயரு மாயாண்டி நான் சுடரொழுவில் பிறந்த புள்ள வெள்ள ஊரணி கர சுடல ஐயா முண்டம் போலே உருண்ட வந்தான்
உருண்ட வந்தா வந்தா அம்மா மூத்த பிள்ளை நாம் சாமி உண்டமாகனா உருண்ட வந்தா வந்தா மூக்கமுள்ள சுட அப்போ என் மகனே மாயாண்டி நீ என்னுடைய வார்த்தை கேளு மகனே மாயாண்டி என்னம்மா நீ பார்வதிக்கு பிள்ளைனா பேச்சிக்கும் பிள்ளை பிள்ளைதானப்பா நீ வந்த மகன் போகாத என் வாசலிலே சுடுகாட்டிலே ஏ அம்மா பேச்சி பேச்சியம்மா நான் 16 நாளை பிள்ளை பச்சை பிணந்துன்னு பழக்கம் கிடையாது எனக்கு இன்னும் பல்லே போடலையம்மா உன் கையால் எனக்கு பிணத்தை பிச்சு ஊட்டு ஊட்டம்மா உன் கையால் பிணத்தை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை நல்லா சாப்பிடுமா இதான்ப்பா பணம் பிணம் வெந்துக்கிட்டு இருக்கு பேச்சியம்மா பிணத்தை பிச்சா சுடலை வாயில ஊட்டுதான் ஐயோ அதெல்லாம் தாய் யா அண்ணன் அப்போ தின்று ருசி பார்த்தான் சுடல ஐயா சுடல ஏ தின்று ருசி பார்த்தான் சுடல ஐயா ஏ சுடல ஐயா ஏ தேனும் தினமாவோ இருந்திடுமா ருசி பார்த்தா சுடலையா தினம் தினமாவு போல் அப்போ தின்று ருசி பார்த்தா மாயாண்டி அப்போ தேனும் தினமாவோ இருக்குதையா அப்போ மாயாண்டி சுடல ஐயா சுடலையா ஏ பேச்சியம்மா மகனே நீ ஓரமா போய் நில்லு போதும் உன் மாயாண்டி இந்த பெரிய சுவாமி வாசல்ல வடக்கு பந்தியில கீழே பந்தியில இருக்காரே சுடல சுடலை வெள்ள ஊரணி கரையில லிங்கமாக முளைத்தானே மாயாண்டி மாயாண்டி நான் எப்படி பிணத்தை திங்க மட்டும் நீ பாரு இருந்து பாரு நீ ஊட்டினது போதும் பேச்சியம்மா ஓரமா நிக்கா வாரம் கட்டிட்டாரு மாயாண்டி சுடல வானத்துக்கும் பூமிக்கும் முறுக்கும் மீசம் உண்ட கண்ணோட ஐயா மாயாண்டி சுடல ஐயா ஏ வளத்தை சுத்தி எடக்க வாரான் சுடல வலது கால மண்டி போட்டான் போட்டா ஏ கட்டையில பிணம் இருக்க பிணம் இருந்து அவன் காலை பத்தி இழுக்கானே இழுத்தாரு கணங்காலு எலும்பையெல்லாம் எலும்பையெல்லாம் ஏ சுடல ஐயா சுடலையா ஐயா கரும்பு போல கடிப்பானா அருங்காலே எலும்பையெல்லாம் அண்ணம் முட்டு காலு எலும்பையெல்லாம் எலும்பையெல்லாம் மாயாண்டி சுடல ஐயா ஐயா முட்டை போல திம்பானா பாரா மணிக்கொடல புடுங்குவாரா ஏ மாயாண்டி அம்மா என்ன அம்மா ஏ அப்பா வாரா அப்ப மணிக்கொடல புடுங்குவாரா ஏ புடுங்குவாரா ஏ மாலை போட்டு ஆடுவாரா மணிக்குடர புடுங்குவாரா ஆமா 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 அண்ணே அலையாக சுடலை ஈர குலைய புடுங்குதார புடுங்குதார எள்ளு புண்ணாக்குவோ திம்பானாம் யாரு பேச்சு மண்டை ஓட்ட சுடல உடப்பாரா அவன் மாப்பூச போடுவாரா ஓடுவாரா பாப்பனமோ கைப்பனமோ கைப்பனமோ சுடலை ஐயா ஐயா அவனுக்கு வாய் வயிறு எல்லாம் ஊன்வடிய கைப்பிணமோ 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 வயறு எல்லாம் உன்வடிவே. அண்ணா வாப்பனமும் கைப்பனமும் வாய் வயிறு ஊன்வடிய மாயாண்டி சுடலை ஐயா பேய்களுக்கு ராசாவென்று பேய்கள் எல்லாம் வரவழைத்தான் பேயோட பேயா ஆடுவானஞ்சுடல தெய்வம்
மாயாண்டி பேய்கள் எல்லாம் கட்டுப்படணும்னா சுடலிட்டு தான் கட்டுப்படும். ஆமா மற்ற சாமிகிட்டலாம் ஏமாத்திரும். ஆ? தொடரிட்டு ஏமாத்த முடியாது. இவர்தான் பொந்தந்தடியை கொண்டு ஒரே அடி. அதனாலே பேய்கள் எல்லாம் வந்து நிற்கும் போது மாயாண்டி சுடலையோ பேய்களுக்கெல்லாம் விருந்து வைக்க நினைச்சாராம். சரி என்ன விருந்தோ? விருந்து வைக்கணும்னா வயசான பேய் வரும், வாலிப பேய் வரும். சரி எல்லா பேயும் பேய்களுக்கு பிணத்தை திங்க தெரியாதான். அதனா பேச்சு மாவே மாயாண்டி வாலிப பேய்களுக்கு பிணத்தை வாயில் கொண்டு ஊட்டுவாராம். இளமதள பேய்களுக்கு பிணத்தை எடுத்து வாயில் ஊட்டுவார். வயதான பேய்களு மாயாண்டி வாயில் கொண்டு ஊட்டுவாராம். அப்ப பேயோட பேயாக ஆடுறதும் பாடுறதும் பாடுறது ஆன பந்தம் கொளுத்துதையா, ஆதாளி போடுதையா, போடுதையா. ஐயா ஒத்த பந்தம் கொளுத்துதையா, ஊரட்சத்தம் போடுதையா, போடுதையா. பார்த்தாலே பேச்சி அம்மா. பேச்சி அம்மா. சுடல பக்கத்துல வந்தா, ஏ மைண்டி என்னம்மா என்னம்மா? நீ எத்தனை மணிக்கு வந்த? சரி 12 மணிக்கு வந்த புள்ள, மணி 4 மணி ஆச்சு. ஆய் போச்சப்பா. உங்க அம்மா உன்னை தேடுவாப்பா. தேடுவாப்பா சீக்கிரம். தேடுவா. ஏ மாயாண்டி அம்மாளு. அப்பா சாமத்துல வந்த பிள்ளை, சாமத்துல வந்த பிள்ளை உன்னை பெத்தவா தேடுவாடோ. பிள்ளை செல்வம் மாயாண்டி அம்மா உன்னை தேடுவாடோ. ஆசமாவே மாயாண்டி கைலாசம் போ மகன், என் மகன மாயாண்டி உங்க அம்மா பார்வதி மாங்கா அடுப்பு கூட்டி மாதுளம்பு சோறாக்கி மாயாண்டிய காணும் என்று மந்த எல்லாம் தேடுவாடோ. தேடுவாளா. தேங்காய் அடுப்புக்கு அப்ப தென்னம்பூவ சோறாய் இந்த திருமகனை காணும் என்று திருவெல்லாம் தேடுவாடோ. கைலாசம் போ மகனே, கைலாசம் போ மகனே, என் மாயாண்டி சுடலே. கைலாசம் போ மகனே, கடவுள் மகன். ஏ பேச்சியம்மா, என்னம்மா என்னப்பா? நான் பாட்டு தொற்றுல படுத்திருந்தேன். ஆமா நீதான் உசு பேத்தி உசு பேத்தி. என்ன வாவான்னு கூப்பிட்டவா நீ? இப்ப அம்மா உடம்ப இப்ப போக சொல்லுதியே. இப்போ போங்கியம்மா. ஏன் டைம் முடிஞ்சு போச்சு போப்பா. அம்மா உங்க அம்மா கோவத்தில் இருப்பா சீக்கிரம். அரை வயிறில் நிறையலையம்மா எனக்கு. அது பயப்படாத பையனே, உனக்கு பசி இருக்க நேரம் இங்க வா, இப்ப முன்னாலும் வா. எனக்கு பாயசம் தரலப்பா. ஆமா பாயசம் தானே. எனக்கு அரை வயிறு நிறையலையப்பா. சாப்பாடு நிறைய. ஏ மைண்டி ஓ கொஞ்சம் பொறப்பா. பொறுப்பா. உனக்கு வயிறு நிறையலையா? அவ்வளவுதான். அப்போ பேச்சியம்மா இடுகாட்டு களத்துக்கு வந்தா வந்து ஐயோ குளிப்பிள்ளைய பிடுங்குவா, குளிப்பிள்ளைய விடுங்குவா, சுடல கைய கொடுப்பா. பேச்சி மாவன் மாயாண்டி, பேச்சி மாவன் மாயாண்டி அந்த குளிப்பிள்ளைய கடிக்கானே. பேச்சி மகமாயாண்டே, புலிப்பிள்ளைய கடிக்காதே. ஏ பேச்சி மாவன் மாயாண்டி மீத உள்ள பிணங்களெல்லாம் மேல அள்ளி போடுவான். மேல அள்ளி போட்டல்லவோ அவனுக்கு கையதியில கால் பணம், அவனுக்கு வாயதியில சிலது வேணும். கடவுள் மகன் மாயாண்டி மாணிக்க கையிலையில், மாணிக்க கையிலையில் மாயாண்டி சுடலே மதல போல தூங்குவான். மாணிக்க கையில மாயாண்டி சுடலை தூங்குவாரா. அப்பும் பெத்த வேளாம் பார்வதியா, அவ பிள்ளைய தம்பார்ப்பதற்கு அண்ணா தொட்டில் பக்கம் வருவாளா, அப்போ தொட்டில திறப்பாளா. அப்போ தொட்டில திறக்கும் போது
அண்ணா பிள்ளையுட மேனியல் எல்லாம் ஐயா பிணவாடை அடிக்க கண்டா மாயாண்டி மேனி எல்லாம் நீ எல்லாம் மாண்ட பிணவாட அடிக்க கண்டா அடிக்க கண்டா நம்ம பிள்ளை மாயாண்டி மாயாண்டி தாய்ப்பால குடிக்க குடிக்கலையே அண்ணா குடிக்கலையே குடிக்கலையே சுடர சவப்பால குடிச்சிருக்கான் பாலே குடிக்கலையே பால அண்ணா தாய்ப்பால குடிக்கலையே சவப்பால குடிச்சிருக்கான் மையானம் போனதாலே அவன் கைலாசம் ஆகாது மயானம் போனதா மயானம் போனதா இவன் கைலாசம் ஆகாது பார்வதி அம்மா தொட்டுள் பக்கம் வந்து தொட்டுளை திறந்தா திறந்து பார்த்தா அவ்வளவு நேரமும் மாயாண்டி சுடலை தூங்குத மாதிரி நடிப்பாரு நடித்து கொண்டு நல்லா கதையை கேட்டுக்கோங்க என்ன தூக்கத்தில் இருப்பையோ தூங்காதையா தூங்காதே தம்பி தூங்காதே தூங்குத மாதிரி நடிப்பவர் உசுப்ப முடியுமா முடியாது மாயாண்டி பெரிய நடிகர் ஆமா ஆமா நடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் கண்ணை சிக்குன்னு மூடிக்கிட்டு இருந்தாரு சரி அம்மா வந்து தொட்டில திறந்தால அம்மா அப்படின்னு மடியெட்டி பிடிக்க போறான் சரி பிள்ளையுடைய மேனி எல்லாம் பிணவாட அடிக்கி ஆமா நம்ம பிள்ளையுடைய மாயாண்டி மேனி எல்லாம் ஆண்ட பிணவாட அடிக்கி அடுக்கி அடுக்கி இனிமே இந்த பிள்ளை கைலாசம் ஆகாது இது இங்க இருக்க கூடாதுன்னு நம்ம அனுப்பிடணும் பிள்ளைய தூக்குனா ஆமா இறைவன்கிட்ட வந்தா இறைவா இனிமேல் இந்த மாயாண்டி கையில கணப்பொழுது இருக்கக்கூடாது இவனை பூலோகம் அனுப்பும் ஆமா எப்படி அனுப்பமா ஏடி ஏ பார்வதி பார்வதி அன்னைக்கு என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் மூணாவது ஆம்பளை பிள்ளைய கேளாத கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான்னு சொன்னனே கேட்டியா நீ என் பேச்ச நீ மதிச்சியா மதிக்கலையே மூணாவது ஆம்பளை பிள்ளை தாய் பேச்ச கேட்க மாட்டான் தகப்பன் பேச்ச மதிக்க மாட்டான்னு சொன்னனே சொன்னனே என் பேச்ச கேட்டியா கேட்டிருந்தா நல்லா இருக்குமே கேட்டவா நீ ஏய், பிள்ளைய நீனே வச்சுக்கோ 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 எனக்கு சாமி ஏய், இவன் கையில இருந்தாமுன்னா சொன்னால் கைலாச களத்தையே சுடுகாடா மாத்திடுவான் ஆமா சுடுகாட ஆக்கிட்டானே இப்பமே இனிமேல் இவன் ஆகாது பூலோகம் அனுப்பும் அனுப்பும் எப்படி அனுப்பணுமோ அப்படி அனுப்பி சரி உன் பிள்ளையை யாருன்னு முதல்ல உன்ட காட்டுதான் பாரு சரி என் மைண்டி ஓ பகவான் கூப்பிடுதாரு பார்வதி கையில இருந்த பிள்ளையாக இருந்த சுடலைய சுடலையே அப்பா வடக்கு பந்தியில கீழே பந்தியில இருக்காரே ஏ சுடல உன் தாய்க்கு உன் சொருவத்தை காட்டப்பா காட்டு ஏ வெள்ளவரி நிக்கிற மாயண்டி என்னப்பா உன் தாய்க்கு உன் சொருவத்தை காட்டு 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 பிள்ளையாக இருந்த சுடலை சுடலை வானத்துக்கும் பூமிக்கும் வளர்கிறார் ஐயா வானத்துக்கும் பூமிக்கும் தான் ஏ பூமிக்கும் தான் ஏ வளர்ந்தானே சுடல ஐயா வளருதாரே அவனுக்கும் முறுக்கும் மீச முண்ட கண்ணும் இந்த கண்ணோ பயந்து போனா பார்வதியா இவன் பிள்ளையாக தெரியலைய இவன் பேயாண்டியோ புரியலைய புரியலைய இவனை பார்க்கும் போதும் மகனா தெரியல இல்ல இல்ல இவனை பார்க்கும் போதும் மாயாண்டியா தெரியுது தெரியுது பார்வதி உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் இந்த கைலாசத்தை கழுதவரட்டி சுடுகாடா ஆக்கிடுவான் இவன் தாய் பேச்ச கேட்க மாட்டான் தகப்பன் பேச்ச மதிக்க மாட்டான் கட்டுப்பட மாட்டான் என் மாயாண்டி நீ பூலோகம் போனன்னு சொன்னான் சொன்னால் உனக்கு 6 நல்ல நிலையம் உண்டு 6 நல்ல நிலையம் உண்டு அத்தை சாம விட்டு உண்டு 7 நல்ல நிலையம் தாரே நிலையம் தாரே நிலையந்தாரே
ஏமசாம ஊட்டும் தாரேன் ஊட்டும் தாரேன் நாடு நல்ல நிலையம் தாரே யாமசாம ஊட்டுக்காரே செல்லு அதானா என் மகனமாயாண்டி எப்பா என் மகனமாயாண்டி உனக்கு பூலோகம் போனன்னு சொன்னான் சொன்னால் 6 நிலையந்தாரே உனக்கு அத்தை சாம ஊட்டுந்தாரே ஆமா கொடுங்க 7 நிலையந்தாரே ஏமசாம ஊட்டுந்தாரே போட்டுத்தா அப்படிலாம் போக முடியாது. பிற எப்படி போக முடியும்? பூலோக மக்கள்லாம் எனக்கு எப்படி நிலையம் போட்டு ஊட்டு போட்டு கொடை கொடுக்காங்களோ ஆமா அதே கொடையை நீர் கையில கொடுக்கணும். ஏப்பா இது சைவ கைலாசம் இல்லப்பா. ஆ சைவ கைலாசத்தை அசைவமும் ஆக்க பாக்கைய அப்பா அப்பா ஓ நீர் எனக்கு நிலையம் போட்டு கொடை கொடுக்காம நான் பூலோகம் போறது இல்லை. ஆமா கைலாசத்தை என்ன ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவோங்க. பகவான் சொன்னாரு. சரி பார்வதி பார்வதி என்ன சொன்னான் பாத்தியா? கேட்டியா? உன் மாமன் சொல்றத கேட்டியா? கைலாசத்துல சைவ கைலாசத்துல அசைவமாக்கணுங்க சொல்லுதானே. இந்த பிள்ளை இருக்கப்படுமா? கூடாது. இப்படிப்பட்ட பிள்ளை உனக்கு வேணுமா? வேணுமா? வேண்டாம் வேண்டாம். பார்வதி சொன்னா என்ன சொன்னா? சாமி ஓ பிள்ளை குறமழைச்சா பெத்தவா என்ன செய்வான்? ஐயோ பாவம் அவ என்ன செய்வா? ஒரு அடங்காத பிள்ளை பிறந்துடுது. ஆமா ஒரு ஆவாத பிள்ளை பிறந்துடுது. சரி பிள்ளை குறமழைச்சா பெத்தவா என்ன செய்வான்? ஆமா மனுஷனா பிறந்தா மண்டையில சிலந்தி வருது. மண்டை வேண்டாம் யாரும் மண்டையை அடிச்சு நொறுக்குவாங்களா? உடைக்க முடியுமா? அதுக்காக மண்டையை உடைக்க முடியும். அதுக்கு பிறகு மண்டை ஒட்டு மண்டெல்லாம் வைக்கணும். இப்போ கை வரல நகைச்சுத்து வருது. சரி கை வேண்டாம் எவனா வெட்டி போட்டிருக்கானா? அதெல்லாம் போட்டு பிளாஸ்டிக் கை வச்சிருக்கான் ஒவ்வொருத்தன். அதனால அவன் என்ன கேட்கானோ ஆமா நீ நல்லா இருப்பியோ. சரி நீங்க நல்லா இருப்பியோ கொடுத்துருங்க. அவன் கேட்டதை கொடுத்து சீக்கிரம் அனுப்பட்டு போட்டும். அப்படியா? ஆமா மாயாண்டியான சுடலைக்கு ஆதிகையிலே ஆண்டவன் கையால ஆமா எங்க பேச்சு மகனான மாயாண்டிக்கு 6 நிலையம் போட்டு அத்தை சாம ஊட்டும் போட்டு 7 நிலையம் போட்டு யமசாம ஊட்டு போட்டு இறைவனாகிய பகவான் எங்க ஈசமாவன் மாயாண்டி ஈசமகன் மாயாண்டி தெற்கு கோட்டை வாசலில் நெறிஞ்சு முள்ளு காடோதிக்கு நெறிஞ்சு முள்ளு காடோதிக்கு அதில மண்ணால் ஒரு பீடம் போட்டா காடொலிக்கு நெடுஞ்சு முள்ளு காடு மண்ணால பீடம் போட்டா ஐயோ மண்ணால் ஒரு பீடம் போட்டு மாயாண்டி சுடலையன் மாயாண்டிக்கு வலது போறோம். பகவான் ஓ என்ன பெத்தவா பார்வதியா இருந்தா வளர்த்தவா யாரு? வளர்த்தவா எங்க அம்மா சுடுகாட்டு பேச்சு இல்ல வளர்த்தா மங்கை வன பேச்சு. ஆமா அதான் நாம் மாயாண்டிக்கு வலது போறோம். பேச்சு என்று ஒரு பேர் சுடலைக்கு எதிர்புறம் சுடலைக்கு எதிர்புறம் முண்டனுக்கு பீடம் போட்டா சுடலைக்கு எதிர்பிடமா சுடலைக்கு அண்ணா 8 நாளா என் மாயாண்டி சுடலைக்குத்தான் அண்ணா ஏத்தன கும்ப இறக்கலை என்ன வியாழக்கிழமையில அண்ணா வில்லோட முரசோடு ஆசார கொடியலைத்தான். அப்போ மத்தியான மதியம் போல அண்ணா சிவன் பான பொங்கலிட்டு அவருக்கு செங்கிடாயம் பலி கொடுத்தார். அப்போ ஏமசாம வேலையில வேலையில அண்ணா இளகுழுங்க சாமம் போல சாமம் போல அண்ணா எட்டாத பீடத்துக்கு அவனுக்கு ஏணி வச்சு மாலை சாத்தி என்ன செவ்வரளி மாலைகளா
எங்க செஞ்சுடல மாயாண்டிக்கு எங்க தாயான பேச்சுக்குத்தான் அம்மா பிச்சி பூ மாலைகளா முண்டசாமிக்கு முல்லைப்பூ மாலைய போட்டிருக்கு. ஆமா கூட்டம்னா கூட்டம் கொல்ல கூட்டம். ஆமா கைலாச கூட்டம். மாயாண்டியுடைய கொடவாக்க கூட்டம் எல்லாம் கூடியிருக்கு. சரி 11:30 மணி இருக்கும். இருக்கும் இருக்கும். எல்லா மக்களும் கைய கட்டி வாய பொத்தி மாயாண்டி கொடைய பார்க்காங்க. அந்த காலத்துல பச்சை பிள்ளைக்காரி கோயிலுக்கு வர மாட்டான். ஆமா யாமியா தொட்டில் பிள்ளைக்காரி கோயிலுக்கு வர மாட்டாங்க. சாமி கோயிலுக்கு சொடலை கோயில் கொடை பார்க்க பெண்கள் போக மாட்டாங்க. அநியம் பேர் போக மாட்டாங்க. 70 வயசு 80 வயசு ஆனா ஆட்சி மாதிரி தான் போவாங்க. இப்ப நம்ம அதை பேச முடியுமா? அதெல்லாம் எல்லாரும் போகலாம். இப்போ அதை நம்ம பேச முடியுமா? முடியாது. அதான் அப்போ மாயாண்டி சுடலைக்கு ஆமா நிலையம் போட வேணும் என்று பேச்சு மக மாயாண்டிக்கு சாம கொடையில ஐயா ஒரு கோட்ட அரிசி பொங்கி ஒரு படப்ப போடுவாராம். அண்ணா பொடி அரிசி சாதம் பொங்கி பொட்ட கோழி கறி சமைத்து அண்ணா முட்டையோடு முருங்கக்காயோ அண்ணா 51 கோழி மூட்டை எங்க மாயாண்டி சுடலைக்குத்தான் குப்பியில சாராயோ குடுகையில தென்னங்கள்லாம் தாயான பேச்சுக்குத்தான் சட்டியில சோறு உண்டு முண்டனுக்கும் படப்பு போட்டு பச்சை மூங்கில் கம்பு வெட்டி அண்ணா பரணி 7 போட்டு இருக்க கருங்கிடா ஒரு பரணா சிங்கிடாயும் ஒரு பரணா என்ன பாலாடு ஒரு பரணா ஏ பாலு பன்றி ஒரு பரணா தகத்தை அண்ணா சூளாடு ஒரு பரணா சூழு பன்றி ஒரு பரணா 7வது பரணதியில எருமக்கீடா கட்டி இருக்க சாமி ஆடுறதுக்கு ஆள் இல்லை. ஆளை காணுமே. சிவபெருமான கோமரை எடுத்தார் சுடலை. சரி சுடலைக்கு சிவபெருமான ஆட பேச்சியம்மாளுக்கு பார்வதி ஆடுதான். ஆமா அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சரி பெண்கள் சாமி ஆடுனானா இருந்துதான் ஆடுவாங்க. ஆட்டும் ஐயா இருந்தா ஆடுவாங்க. எங்க ஆட்சிக்கு தலையை பார்த்தேன்னா ஒரு பாகம் இருக்கும். சரி நீளமா இருக்குமே. எங்க ஐயாவை பெத்தவன் ஆடுவான். ஓஹோ அவளுக்கு ஒரு பாகம் தலைமுடி அரைச்சான அரை முளம் இருக்கும். சரி இருந்து தலையை சுத்திட்டானா முன்னால ஒரு தூசி இருக்காது. ஆமா அது பழைய காலம். இப்போ செல்லம் அவளுக்கு சென்னையை விட்டு இறங்க மாட்டேங்குது. என்ன அப்போ பூரா சேர்க்க முடி, இப்போ பூரா ஏற்க முடியுண்ணே பிளக்காதுண்ணே. எங்க ஆச்சி ஆடுவா இருந்து தலையை சுத்திட்டானா 1000 கண்ணு வேணும் வேணும் வேணும். இப்போ செல்லம் அவளுக்கு சென்னையை விட்டு இறங்க மாட்டேங்குது. விஸ்கு விஸ்குங்க இறங்கும். அது ஒட்டு முடியாது. ஒரு பாகத்துக்கு அந்த பக்கம் போய் கிடக்கு. அதனாலே பேச்சியம்மாளுக்கு பார்வதி ஆடுதா, சுடலைக்கு சிவபெருமா ஆடுதாரு. ஆட்டி படைக்காரு சுடலை. கோபால கண்ணன் கொடவாக்க வந்தவரு கோபம் வந்துட்டு என்ன கோபம்? அவருக்கு என்ன கோபம்? அத்தான் தில்லையில கூத்தாடி இவர் ஆட வேண்டியதான். அவர் ஆட வேண்டியதான். நம்ம கூட பிறந்த பார்வதி இந்த பேச்சியம்மாளுக்கு ஆடுதால இது நமக்கு தேவையா? இவளையும் ஆட்டி படைக்காரு. அப்படி என்ன செய்ய முடியும்? தேவையில்லாதான் நடக்கு. மாயக்கார பேச்சியம்மாளுக்கு இந்த பார்வதி நடக்கால ஆடுதால. சரி இந்த கொடைய பார்க்கவா அங்கிருந்து இங்க வந்தோம். தெரியாம வந்துட்டோம். என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கோபத்துல போகும்போது மாயாண்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி மண்ணால போட்ட வீடும் ஐயோ மண்ணால போட்ட வீடு மாமா வெண்டாளைக்குதை ஏ மாமா தாய் மாமா தாய் மாமா எங்க தாயார் கூட பிறந்த மாமா மாமா தாய் மாமா பிறந்த மாமா என்ன கல்லால் அடித்த சிலை
மாமாவை கையை தட்டி கூப்பிடுது பாவி தெய்வமே மாமா கையை தட்டிடுல எந்த காலம் மண்ணால போட்ட வீடும் மாமான்னு கூப்பிட கண்டோம் கல்லால அடித்த சில நம்மளை கையை தட்டிலாம் கூப்பிடுது மருமவனே ஓ என்னையா செய்யணும் அவன் என்ன செய்ய வீட்டு கூட நடக்கும்போது ஊமை வீட்டு ஆகாது ஆகாது ஒத்த முரசு அடிக்கணும் அடிக்கும் ரன்னுக்கு ரங்குன்னு நீங்க அடிச்சிருங்க ஆமா அடிச்சுங்க அப்போ மாயாண்டி கதையத்தானே வில்லி செயல் பாடணும் கோபாலம் வில்லடிக்க கோபாலம் வில்லடிக்க கோமரமா அண்ணா கோபாலம் கொடமடி நந்தி தேவன் உடுக்கடி நாரதர் இருந்தாளம்போ ஆதி மூலம் அண்ணாவியா பாடுதாரு வேலவர் வீசு கம்பு ஆமா சாம கூட நடக்கு சரி 7 பரன்லையும் பாய்ந்தான் சுடல ஆமா கருங்கடா செங்கடா பாலாடு பாலுப்பண்டி சூலாடு சூழுப்பண்டு பண்டி அப்பா பரிபூர்ணமா போயிட்டு வாரியா போயிட்டு வாரேன் ஐயா நீ ஒன்னே ஒண்ணு இருக்கப்பா என்ன வலிப்பா நரபலி வேணும் நரவலியா நரபலிக்கு நான் யார போட எங்க ஆளு அம்படாதப்பா கொடமடிக்கும் கோபாலனை பார்த்தாரு ஆமா அவர் உன் கூட வந்ததே தப்புன்னு குடத்தை தூக்கிட்டு ஓட்டம் ஓட்டம் பிடிச்சாரு உடுக்கடிக்கு நந்தி தேவன் உடுக்க தூக்கி தலையில வச்சுச்சு ஓட்டம் ஆமா தப்பிச்சம் சிங்கி 2 காதலையும் இப்படி பொத்திட்டு ஓட்டம் ஆமா தலை வளைச்சே சாலி பாக்கியம் நமக்கு இது தேவையில்லை செட் ஆகாது தெப்ப புள்ள முடிந்து யாகத்துல போட்டா தெய்வ கனியாம்பிள்ள பிறந்தான் அப்படி போடு மதிய கொடையில முழங்கைய கீறி 21 சொட்டு ரத்தம் கொடுத்தான் ஆமா கொடுக்காமல அண்ணா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில் முழங்கைய கீறுகிறான் 21 சொட்டு ரத்தம் 21 சொட்டு ரத்தம் இங்க மாயாண்டிக்கு கொடுத்தான் அண்ணா சாம கொட வேளையில் நாக்க அறுத்தான் நரவழியா கொடுத்தானே யாரு நாக்க அறுப்பா ஆமா இப்ப அறுப்பாங்க மாயாண்டிக்கு நாக்க அறுக்கும் போது அறுத்த நாக்கு ஊறிச்சு இதுதான் தெய்வம் என்று வணங்குகிறார் கன்னியாம்பிள்ளை உடனடியாக மாசான திரளை கொடுத்தான் மாசான திரளைய வாங்கி மாயாண்டி சுடல பூலோகம் வந்து கொண்டிருக்கான்